ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்வி கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்பர்ஸ். நான் உங்கள் லோகேஷ். உங்களுக்கு கனவில்லம் வாங்க, எங்கிடம் வாங்க. நம்ம சேனலில் பார்க்குற வீட்டோட லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 875 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் 550 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கட்டப்பட்ட ஒரு அழகான 2 BHK நார்த் ஃபேஸிங் வீடை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த அழகான வீட்டோட லொக்கேஷன் கரெக்டாக எங்கே அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் நம்ம செவ்வாப்பட்ட லொக்கேஷன் தாங்க அமைஞ்சிருக்கு. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2.5 கிலோமீட்டர் வரும். மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வரும். பஸ் ஸ்டாப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நெருக்கமாக வரும். பைபாஸ் ரோடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த லொக்கேஷன்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் வரும். நாம் இப்போ பார்க்குற வீடு பார்த்திங்கன்னா சோல்ட் ஆன வீடு தான். அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும்போது கஸ்டமருக்கு புக்கிங் பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்குற வீடு பார்த்திங்கன்னா ஒரு மாடல் ஹவுஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இந்த வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஒரு ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா சேலுக்கு இருக்குது. இந்த லொக்கேஷனில் பார்த்திங்கன்னா மொத்தம் 42 வீடு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருந்தோம். ஆல்ரெடி எல்லாமே சோல்டட் ஆகிடுச்சு. இப்போதைக்கு ஒரு வீடு தான் இப்போ சேலுக்கு இருக்குது. சவுத் ஃபேஸிங்கில் பார்த்தீங்கன்னா டபுள் பெட்ரூம் இருக்குது. லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 700 ஸ்கொயர் ஃபீட் வரும். பில்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 600 வரும். இதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 30 lakhs வரும். சவுத் ஃபேஸிங் வரும் உங்களுக்கு. இப்போ வந்து சேலுக்கு அந்த வீடு இருக்குது. இந்த வீடு பார்த்தா ஒரு மாடல் ஹவுஸாக நம்ம பார்த்துட்ருக்கோம். கஸ்டமருக்கு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் புக்கிங் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட் எலிவேஷன் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம எலிவேஷன் டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். ரைட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மயிலும் வேலும் கேட்டிருந்தாங்க. எலிவேஷனில் நம்ம வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ பார்க்குறது வீட்டோட மெயின் கேட்டு தான். இந்த மெயின் கேட் பார்த்தீங்கன்னா டியூப்பில் லேசர் கட்டிங்லாம் டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். மெயின் கேட் ஓப்பன் பண்ணதும் நம்ம பார்க்குறது வீட்டோட போர்ட்டிகோ. இந்த வீட்டோட போர்ட்டிகோ சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 அடி அகலமாகவும் நீளம் பார்த்தீங்கன்னா 6 அடி வரும். போர்ட்டிகோ என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளோருக்கு பார்த்தீங்கன்னா 1/1 பார்த்தீங்கன்னா டைல் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். போர்ட்டிகோ வாலுக்கு பார்த்தீங்கன்னா எல் ஷேப்பில் பார்த்தீங்கன்னா வால் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எலிவேஷன் டைல் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். கஸ்டமருக்கு பிடிச்ச டிசைனில் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் வீடு புக் பண்ணதுனால இந்த கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் கொடுத்துருந்தோம். ஃப்ளோர் டைலேருந்து வால் டைலேருந்து பெயிண்டிங்லேருந்து இந்த வீட்டோட மெயின் டோர்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த வீட்டோட போர்ட்டிகோ வாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போர்ட்டிகோ கண்ட்ரோலுக்கான சுவிட்சஸ் வந்து ரைட் சைடில் கொடுத்துருக்கோம். சேஃப்டி கேட் பக்கத்துலேயே கொடுத்துருக்கோம். லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வீட்டுக்கான மீட்டருக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். அதுக்கு பிவிசி ஒர்க்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஸ்டேர் கேஸ்கிலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காமன் பாத்ரூம் வந்துடும். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 4x6 சைஸ் வரும். இந்தியன் கிளாஸ் செட் நம்ம கொடுத்துருக்கோம். பாத்ரூமோட வாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 ஃபீட்டுக்கு வந்து வால் டைல் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற ப்ராஜெக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூம் இருந்ததுன்னா ஒரு பெட்ரூமுக்கு வந்து மாஸ்டர் பெட்ரூமுக்கு ஒரு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருவோம். ஸ்டேர் கேஸ்லேயே ஒரு காமன் பாத்ரூம் கொடுத்துருவோம். இப்போ ஆக்சுவலாக இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெட்ரூம் தான் பிளான் பண்ணியிருந்தோம். போர்ட்டிகோலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பார்ட்டிஷன் பண்ணி ஒரு பெட்ரூம் அடிஷ்னலாக கேட்டிருந்தாங்க. கிட்ஸுக்காக வேணும்னு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஸ்டோர் ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம். கிட்ஸ் பெட்ரூமாகவும் நம்ம பிளான் பண்ணிக்கலாம். இப்போ பார்க்குறது வீட்டோட மெயின் டோர். இந்த மெயின் டோர் பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீ குட் வந்துடும். உங்களுக்கு ஃப்ரேம் அண்ட் டீ குட்டில் வந்துடும். டோர் டிசைன் பார்த்தீங்கன்னா விநாயகர் டிசைன் வந்துடும். கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டோரில் டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ பார்க்குறது மெயின் டோருக்கு அட்டாச்சபிளாக பார்த்தீங்கன்னா சேஃப்டி கிரில் கேட் கொடுத்துருக்கோம் 12 mm. அதோட வியூ தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். மெயின் டோர் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயின் விண்டோ நம்ம கொடுத்துருக்கோம். இந்த மெயின் விண்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.5x4 சைஸ் வரும். ஓப்பன் டைப்பில் நம்ம கொடுத்துருக்கோம். ஹால்லேருந்து நம்ம வந்து வென்டிலேஷனுக்காக ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த மெயின் விண்டோவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கலர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் நேச்சுரலாக. மெயின் டோர் ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா லிவிங் ஹால் பார்க்குறோம். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 அடி அகலமாகவும் நீளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 13 அடி வரும். ஹாலோட சீலிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிப்சம் போல் ஃபால் சீலிங் டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு அழகான ஃபால் சீலிங் டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். கலர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்பாட் நம்ம கொடுத்துருக்கோம். ரோப் லைட்டை நம்ம கொடுத்துருக்கோம். ஹாலோட ஒன் சைடு வாலில் பார்த்தீங்கன்னா டிவி வீடு கொடுத்துருக்கோம். அதுக்கு கலர்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஒர்க்கும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் நேச்சுரலாக பட்டர்ஃப்ளைல. அதோட வியூ தான் பார்க்குறோம். ஹாலுக்காக வந்து ஒரு டிவி மேடை கேட்டிருந்தாங்க கஸ்டமர். அதுக்காக நம்ம வந்து அது ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஹால்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன் சைடு வாலில் பார்த்தீங்கன்னா விண்டோ கொடுத்துருக்கோம். ஈஸ்ட் பார்த்த மாதிரி வென்டிலேஷனுக்காக நம்ம விண்டோ கொடுத்துருக்கோம். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 3x4 சைஸ் வரும். டீ குட்டில் வந்துடும் உங்களுக்கு. ஹாலோட என்ட்ரன்ஸ் ரைட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நுழைஞ்சதுமே ஈஸ்ட் பார்த்த மாதிரியே பூஜைக்கான ஏரியா வந்துடும் உங்களுக்கு. ஈஸ்ட் பார்த்த மாதிரி நம்ம செல்ஃபு நம்ம கொடுத்து அதுக்கு பார்த்தீங்கன்னா பிவிசி ஒர்க்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா பெல்லும் நம்ம வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதோட வியூ தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஹால்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரைட் சைடில் ஹாலோட சுவிட்ச் கண்ட்ரோல் நம்ம கொடுத்துருக்கோம். ஹால்லேருந்து பார்த்தீங்கன்னா வென்டிலேஷனுக்காக நம்ம வந்து மெயின் விண்டோ ஓப்பன் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம். லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் டோர் வந்து அணைகிற மாதிரி நம்ம ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். அதோட வியூ தான் பார்க்குறோம்.
லிவிங் ஹால் நுழையும் போதே பார்த்தீங்கன்னா மெயின் டோர் லெஃப்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து அட்டாச்சபிள் ஆகிற மாதிரி நம்ம வால் கொடுத்துருக்கோம். அதுக்கு பேக் சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டிபி பாக்ஸும் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட கிச்சன் தான். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7 அடி அகலமாகவும் நீளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6 அடி வரும். ஓப்பன் கிச்சன் வியூவில் நம்ம கொடுத்துருக்கோம். எல் ஷேப் மேடை கொடுத்து அதுக்கு பார்த்தீங்கன்னா கிரானைட் ஒர்க் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். மேடை கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செல்ஃப் நம்ம கொடுத்துருக்கோம் திங்ஸ் வச்சுக்கிற மாதிரி. 4 ஃபீட் வாலுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அதோட வியூ தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஈஸ்ட்டை பார்த்த மாதிரி நம்ம விண்டோ கொடுத்துருக்கோம் வென்டிலேஷனுக்காக 3க்கு 3 சைஸில். உங்களுக்கு எக்ஸஸ்க்கான ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம். ஆரோக்கான பாயிண்ட்டும் நம்ம கொடுத்துருக்கோம். 2க்கு 1.5 சைஸில் ஷிங்க்கு எஸ்எஸ்ல நம்ம கொடுத்துருக்கோம். 2 டேப்பு கொடுத்துருக்கோம். ஒன்று டேரெக்ட் டேப் வந்துடும் உங்களுக்கு வந்து. இன்னொன்று பார்த்தீங்கன்னா டேங்க்லேருந்து வரும். லெஃப்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா திங்ஸ் வச்சுக்கிற மாதிரி நம்ம வந்து செல்ஃப் நம்ம ஒரு காம்பேக்டாக கொடுத்துருக்கோம். இந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி டாப்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லேப்டாப் கொடுத்துருக்கோம். கிச்சனோட வந்து பார்த்தீங்கன்னா திங்ஸ் வச்சுக்கிற மாதிரி ஸ்டோரேஜ் பண்ணுற மாதிரி. கிச்சன் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹாலோட வியூ டோட்டல் வியூ நம்ம வந்து பார்க்குறோம். ஓப்பன் கிச்சன் வியூ இருந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹாலோட வியூ வந்து கொஞ்சம் ப்ராடாக தெரியும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் தான் பார்க்க போகிறோம். மாஸ்டர் பெட்ரூமுக்கான டோர் தான் நம்ம பார்க்குறோம். இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 அடி அகலமாகவும் நீளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 அடி வரும் உங்களுக்கு. இந்த பெட்ரூமுக்கு பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூம் நம்ம கொடுத்துருக்கோம். ஒன் சைடு வாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அழகான பெயிண்டிங் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு நேச்சுரலாக 2 வேக்கான ஸ்விட்சஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ரைட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பெட்ரூமுக்கான செல்ஃப் வந்துடும். உங்களுக்கு லேப்டாப் வந்துடும். லேப்டாப்புக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டருக்கான பாயிண்ட்டை நம்ம கொடுத்துருக்கோம். ஹால்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசிக்கான பாயிண்ட்டை நம்ம கொடுத்துருக்கோம். பெட்ரூம்லேயும் ஏசிக்கான பாயிண்ட்டை நம்ம கொடுத்துருக்கோம். அதோட வியூ தான் பார்க்குறோம். இந்த பெட்ரூமோட விண்டோ சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3க்கு 4 சைஸ் வரும். டீ கோட்டில் கொடுத்துருக்கோம். பெட்ரூம் டோர் ஓப்பன் பண்ணதும் ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமுக்கான கண்ட்ரோலுக்கான ஸ்விட்சஸ் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் வீடு புக் பண்ணதுனால அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி நம்ம எல்லா விஷயத்தையும் பார்த்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்குறது இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கான அட்டாச் பாத்ரூம் தான் பார்க்க போகிறோம். என்ட்ரன்ஸ் லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட்டுக்கும் ஹீட்டருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஸ்விட்சஸ் வந்து வெளியே நம்ம கொடுத்துருக்கோம் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி. இந்த பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4க்கு 6 சைஸ் வரும். 7 ஃபீட் வாலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வால் டைல் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். லெஃப்ட் சைடில் கார்னர்லேயே பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷனுக்கான ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த அட்டாச் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் டைப்பில் கிளாஸ் செட் வந்துடும் உங்களுக்கு. ரைட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஹெல்த் பஸ்க்கான நம்ம கொடுத்துருக்கோம். ஹாட் வாட்டரும் கோல்டு வாட்டரும் மிக்ஸ் ஆகி வரா மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னா ஷவரை நம்ம கொடுத்துருக்கோம். வால் மிக்ஸரும் நம்ம கொடுத்துருக்கோம். லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கார்னர்லேயே வந்து வாஷ் பேஷனுக்கான ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்கு டேப் ஃபிட்டிங் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். வென்டிலேஷனுக்காக வென்டிலேட்டர் நம்ம கொடுத்துருக்கோம். 2க்கு 1.5 சைஸில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வென்டிலேஷனுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். அதோட வியூ தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 875 ஸ்கொயர் ஃபீட் வரும். பில்டிங் பார்த்தீங்கன்னா 550 ஸ்கொயர் ஃபீட் வரும். நார்த் ஃபேஸிங் டபுள் பெட்ரூம் வரும். அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே இந்த வீடு வந்து புக் பண்ணதுனால கஸ்டமருக்கு 25 லட்சம் பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லேண்ட் வித் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். இதே மாதிரி அழகான வீடு கம்மி பட்ஜெட்டில் வாங்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக டிஸ்பிளே இருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ் வீடு தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கேட்குற பட்ஜெட்டில் நம்மக்கிட்ட வீடுங்க ரெடி டு மூவ்லேயும் இருக்குது, அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயும் இருக்குது. ரயில்வே ஸ்டேஷன் நியர்பைலேயும் நம்மக்கிட்ட ப்ராஜெக்ட் அதிகமாக போயிட்டுருக்கு. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தரலாம். எஸ்வி கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் பொறுத்த வரையும் பார்த்திங்கன்னா கரெக்டான டைமிங்கில் கரெக்டான க்யூரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக நம்பிக்கை முறையாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டமருக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த அழகான வீடு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ் வீடு தேவைப்படுச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடு என்பது ஒரு கனவுங்க. அந்த கனவை நிஜமாக்குறது தான் எஸ்வி கன்ஸ்ட்ரக்ஷன் நாங்கள் இருக்கோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.